பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா வாக்குவாதம் பண்ணாம அமைதியாக நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடணும். நம்ம விட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நமக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம், சமாதானத்தை இழந்து நிற்கிறோம். நம்ம மறுபடியும் அந்த ஒரு மன ஒற்றுமைக்கு நம்ம திரும்புவோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உண்டு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும், நம்முடைய சந்ததிக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும் உண்டு. அதனால விட்டு கொடுப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கணும். குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது.